ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த துவரம் பருப்பை வச்சு இட்லி செய்ய போகிறோம். சூப்பராக செம்ம டேஸ்டியாக ப்ரோட்டீன் ரிச் இந்த துவரம் பருப்பை வச்சு இட்லி செய்யலாம். நம்ம உளுந்து கொள்ளு எல்லாம் செஞ்சுருக்கோம். சிவப்பரிசிலையும் வச்சு செஞ்சுருக்கோம். கவுனி அரிசி இட்லி செஞ்சுருக்கோம். மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம துவரம் பருப்பை வச்சு செய்ய போகிறோம். அதுவும் ரேஷன் துவரம் பருப்பை வச்சு செய்ய போகிறோம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரும். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். இந்த ஆலாக்கில் நான் 1.5 ஆலாக் இட்லி அரிசி எடுக்க போகிறேன். இட்லி அரிசியை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு 1.5 ஆலாக் இட்லி அரிசிக்கு துவரம் பருப்பு 1 ஆலாக் போட்டுக்கிறேன். இப்போ இதுலேயே நான் கால், அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து போட்டுக்க போகிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு தான் இருக்குது. இது முழு உளுந்து, உருட்டு உளுந்து. இதில் நல்ல மாவு தன்மை இருக்கும் இதில். அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு 3லேருந்து 4 தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 to 4 hours ஊற வச்சுக்கோங்க. இந்த பருப்போட இதனால், ரேஷன் பருப்புனால இது சீக்கிரமாக ஊறி வந்துடும். அரிசியும் சீக்கிரமாக ஊறி வந்துடும். இதை ஒரு 3 hours நான் ஊற வச்சுட்டு நான் காட்டுறேன். மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போது ஊற வச்சுருக்கோம். 3 hours கழித்து கிரைண்டரில் போட்டுட்டு நான் இது இட்லி எப்படி செய்யணுங்கிறத, எவ்வளோ நேரம் ஃபர்மெண்ட் பண்ணணும், அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா இப்போ அதில் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு துவரம் பருப்பு போட்டிருக்கனால கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இட்லி செம்ம கலர்ஃபுல்லாக வரும். பசங்களுக்கு மஞ்சள் கலர் இட்லி ஆகிடாதாம்மா? மஞ்சள் கலர்லாம் அவ்வளோ மஞ்சள்லாம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். சரி, இப்போ உப்பு போட்டனால நல்லா பீட் பண்ணிக்கலாம். எப்பயுமே மாவு இப்படி பீட் பண்ணணும். இப்படி பீட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சாதான் உனக்கு என்ன ஆகும், ஃப்ளஃபியாக உனக்கு இட்லி வரும். ஹோட்டலெல்லாம் போனால் நல்லா பெரிய குண்டா மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் அண்ணன் விடலை, அதில் கையை விட்டு நல்லா இப்படி பீட் பண்ணுவார் மாஸ்டர். இட்லி மாவுனா இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம போடும்போது டபக்குன்னு இப்படி விழணும், வாட்டரியாக இருக்கக்கூடாது. சரியா? நாளைக்கு காலைல பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றலாம். வெளியே வச்சிடணும்ல? ஆமாம், வெளியே வச்சுட்டு ஒரு குறைஞ்சது 8 hours ஊறணும். இது ஃபர்மெண்ட் ஆகணும். அவ்வளோதான். இதெல்லாம் இந்த ஓரளவு நல்லா தொடச்சிடணும். தண்ணி ஈரக்கையை வச்சு நல்லா தொடச்சிட்டு அழகாக வைக்கணும். சரியா? நாளைக்கு காலையில் பார்ப்போம். ஓகேம்மா. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்மளுடைய துவரம் பருப்பு இட்லி மாவு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாமா? ஓகே, எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் மாவு, தெரியுதுங்களா? இப்படி எடுத்து இப்படி இட்லி போடும்போது லைட் வெயிட்டாக இருக்கும். அப்படி வடக்குன்னு விழணும். அப்படி விழுந்தால் தான் இட்லி நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வரும். நான் இப்போ இந்த இட்லி ஊற்றிட்டு காட்டுறேன். பருப்பு மாவுலேயே நம்ம தோசை கூட ஊற்றலாம், சூப்பராக வரும். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல முருவலாக நல்லா மெத்துன்னு கூட வரும். நம்ம இதில் கல் தோசை போட்டால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ஹெல்த்தியாக இந்த இட்லி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு.
இது கூடவே வந்து நம்ம தக்காளியும் புதினா போட்ட சட்னி தான் வச்சுருக்கோம். இது வந்து 3லேருந்து 4 இட்லி வரைக்கும் ஒருத்தவங்க வந்து சாப்பிட்லாம். ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. அடிக்கடி வந்து பசி எடுக்காது. ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட. இப்போ இட்லின்றக்கப்போ வந்து நம்ம அந்தளவு ஆயிலெலாம் போட மாட்டோம். ஓரளவு ஆயில் போடுறனால இது டயட்டாக எடுக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம். இந்த சட்னி தான் புதினாவும் தக்காளி சேர்த்த சட்னி. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இட்லி பிச்சு இந்த லேயராக இருக்குது பாருங்கள். ஒரு லேயரும் அவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக இருக்குது. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இந்த ஃப்ளஃபியான இட்லியை வந்து பிச்சு இந்த சட்னியில் இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.